இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி செய்து காட்ட போகிறேன்னா மருத்துவ குணமுள்ள ஒரு களி. இவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அரைக்கணும். ஆஃப்டர் டெலிவரி இந்த களியை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம கையை எடுக்காம இப்படி கிளறிட்டே இருக்கணும். குழந்தைக்கு முக்கியமாக தாய்ப்பால் குடிக்கும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி செய்து காட்ட போகிறேன்னா ஒரு மருத்துவ குணமில்ல ஒரு களி தாங்க செய்து காட்ட போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு உளுந்தங்களி வெந்தயக்களி இதெல்லாம் செய்து காமிச்சிருக்கேன் இல்லையா. இன்றைக்கி ரொம்ப ஒரு மருத்துவ குணமில்ல ஒரு களி தான் செய்து காட்ட போகிறேன். என்ன களினா ஓமக்களி தாங்க. இந்த ஓமத்தை பொறுத்த வரைக்கும் புரோட்டீன், அயன், ஃபைபர் சத்துக்கள் நிறைந்ததுங்க. அது பிறந்த குழந்தைகளுக்கு தயங்காமல் கொடுக்குற ஒரு பொருள்னா அது இந்த ஓமத்தை சொல்லலாங்க. சித்த வைத்தியத்தில் கூட இந்த ஓமத்துக்கு முக்கிய இடம் உண்டுங்க. அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு களியை தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு என்னென்னு உங்களுக்கு காமிச்சிட்டு வாங்க. இந்த ஓமம் தாங்க 100 கிராம் வாங்கி வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணி. 200 கிராம் கருப்பட்டி, நல்லெண்ணெய் 7 டேபிள் ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ ஓமக்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் கருப்பட்டி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா 100 கிராம், அதை பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, அதை இப்போ ஊற்றிடலாம். நான் ஓமத்தை நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இது குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் அது நல்லா ஊறி நம்ம அதுக்கப்புறம் நான் மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அரைக்கணும். அது கூடவே அந்த ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுருந்தால அதையும் சேர்த்து தான் இதில் ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஊற்றி கலரலாம். கெட்டியாக அடி பிடிக்கும். நம்ம ஒரு கொதி வந்தோடனே நம்ம தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஓமக்களியை பொறுத்த வரைக்குங்க முக்கியமாக குழந்தை பெற்றவங்களுக்கு பேறுகாலத்து டைமில், அதாவது ஆஃப்டர் டெலிவரி இந்த களியை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா கர்ப்பமாக இருக்கும்போது தாய்மார்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்பில் இருந்திருக்கும். கால் வீக்கம், யூரின் ப்ராப்ளம், அந்த யூரின் சரியாக போகாதனால நீரிழிவு நோய், கால் வீங்கிறது, அதெல்லாம் அந்த பிரச்சனை நிறைய இருக்கும். ஹை பிளட் ப்ரெஷர்லாம் இருந்திருக்கும். டெலிவரிக்கு அப்புறமும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். எப்படின்னா சில பேரால் ஸ்டெப்ஸ் ஏற முடியாமல், நடக்க முடியாமல், இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி களியை செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த தாய்மார்களுக்கு அத்தனை பேருக்கும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் இந்த களியை பொறுத்த வரைக்கும். அது போக குழந்தைக்கு பால் ஊட்டுவாங்க இல்லையா, அந்த பாலும் இது அந்த குழந்தை குடிக்கிறதுனால நம்ம அந்த தாய்மார்கள் வயிற்றில் இருக்க கழிவு எல்லாத்தையுமே எடுத்து இது வெளியே கொண்டாந்துருங்க. நான் குழந்தை பெற்றவங்களுக்கு மட்டும் சொல்லலை, நார்மலாக உள்ளவங்களுக்கு இந்த களியை செய்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு பல நாளாக டைஜஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கும், பல கசடுகள் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் ஒரு 15 days ஒன்ஸ் இதை செய்து நம்ம எல்லாருமே சாப்பிட்டாலுமே நம்ம கழிவுகள்லாம் வெளியில் வந்துடும். குழந்தைக்கு முக்கியமாக தாய்ப்பால் குடிக்கும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்படி கையை எடுக்காமல் கிளறிட்டே இருங்க. நாங்கள் ஏன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அரிசி நான் போட்டேன்னா, நம்ம அரிசி போடாமல் இந்த களியை செஞ்சோன்னா ரொம்ப ஒரு மாதிரி லேகியம் மாதிரி இருக்கும். அது சில குழந்தைங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்க. நம்ம பெரியவங்க சாப்பிட்ருவோம். குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அரிசியை சேர்த்துக்கிட்டா அந்த இருக்கிற தன்மை கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அது போடுறது. சும்மா 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் அந்த காலத்தில் எனக்கு டெலிவரி 3மே எனக்கு நார்மல் டெலிவரி தாங்க. நார்மல் டெலிவரின்றதுனால அம்மாவே வீட்டில் அம்மியில் அரைச்சி கொண்டு வந்து தான் எனக்கு இது 4th டேலேருந்தே எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் சிசேரியன் குழந்தையாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 days கழித்து இது கண்டிப்பாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நார்மல் டெலிவரின்றது அம்மா எனக்கு ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் வரதுக்கு முன்னாடி 4th day 5th டேவே எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முக்கியமாக இதை நைட்டு தான் கொடுப்பாங்க. இதை நைட்டு சாப்பிட்டுட்டு நம்ம படுத்துடணும். தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடித்தா வயிறு கலைக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி நம்ம நார்மலாக இருக்கவங்க நம்ம சாப்பிட்லாம், ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் தண்ணி ரொம்ப குடிக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து குடிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு டெலிவரி டைமில் இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு வெத்தலை கொடுப்பாங்க. அந்த தண்ணி தாகம் நம்மளுக்கு தண்ணி குடிக்கணும் போல தான் இருக்கும் அந்த டைமில், ஆனால் தண்ணி குடிக்கக்கூடாது. அதுக்காக வெத்தலை எனக்கு தருவாங்க. வெத்தலையை நான் போட்டுட்டு தூங்கிடுவேன். அதோட காலையில் எழுந்து தான் தண்ணியே குடிப்பேன். நம்ம கையை எடுக்காமல் இப்படி கிளறிட்டே இருக்கணும். எப்படி குறைஞ்சி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகுங்க அந்த ஓமம் வேகிறதுக்கு. நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம்லாம் ஊற போட்டு அரைச்சி செய்யணும்னு இல்லைங்க. நான் இதில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் ஓமம் ஊற போட்டு
100 கிராம் கருப்பட்டி போட்டு செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். நீங்கள் அப்பப்போ வயிறு சரியில்லை அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டக்குன்னு கேட்குங்க. ஒரு சில பேர் கேட்பாங்க வெல்லம் போட்டு செய்யலாமா அப்படின்னு. என்னைய கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து அது கருப்பட்டி தாங்க. அதுக்கப்புறம் தான் பொதுவாகவே மருத்துவ குணம் உள்ளது எல்லாத்துக்குமே நம்ம கருப்பட்டி தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மற்றது எல்லாமே. நான் இதுக்கு முன்னாடி உளுந்தங்களி வெந்தயக்களிலாம் செய்து என் சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பாருங்கள் வத்த ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளுடைய கருப்பட்டி பாகும் ஓமமும் சேர்ந்து வெந்து இந்த பக்குவத்துக்கு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விடலாம். எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கலாம், ஃபுல் ஃப்ளேம் வைக்க வேண்டாம். அடிப்பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது. இது நல்லெண்ணெய் விட்டு தாங்க செய்யணும், மற்ற எண்ணெய் எதுவும் விடக்கூடாது. களி ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணெய் தான். நெய் எதுக்கு போடுறோன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நெய் போடுறோம். கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நெய் போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மனமாக சாப்பிடுவாங்கன்னு தான். நல்லா இறுகி வந்துடுச்சுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு 2வது பார்த்ததுக்கு இப்போ பாருங்கள் நல்லா இறுகல் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி கையை எடுக்காமல் கிளறுனா போதும். ஒரு 20 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த ஓமம் வேகும். இப்போ எடுத்து வச்சுருக்க நெய் விடலாம். நல்லெண்ணெய் தாங்க முக்கியம். நெய் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக ஊற்றுறது தான். கேஸ் நான் சிம்மிலே வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் தான் ஃபுல் ஃப்ளேம் வச்சுருந்தேன், அப்புறம் நடுவில் கொஞ்சம் நார்மலாக வச்சுருந்தேன். இப்போ ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுட்டேன். ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு இல்லையா? இது நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க. அப்படி இல்லாட்டி மண் சட்டி இருந்தால் கூட செய்யலாம் அதில். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி லேகிய மாதிரி வந்திருக்குன்னு. இது அவ்வளோ மருத்துவ குணமுள்ளதுங்க. யாருனாலும் சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிட்லாம். நார்மலாக குழந்தை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை. அவங்க வந்து நைட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்காமல் தூங்கிடுவாங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். என்றைக்காவது நீங்கள் சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா டக்குன்னு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. யார் கேட்குறாங்களோ செய்து கொடுங்க. ரெடி ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, மருத்துவ குணமில்ல ஓமக்களி செய்து காமிச்சிட்டேன். இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ரெசிபி நான் செய்து காட்டணும், ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னாலும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.